ஆண்டவர் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறோம். நல்லா இருக்கணும்னு அதான் இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு போறதுன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறோம். நீங்க நல்லா இருக்கணும்னு தேவன் விரும்பும். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். வந்திருக்கு ஜபத்துக்கு வந்திருக்கு, நீங்க நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமா. அப்ப நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா மாறணும். மாறனாதான் எப்படி இருக்க முடியும்னா நல்லா இருக்க முடியும். நம்ம மாறாத பட்சத்துல நம்ம என்னவா இருக்கலாம், ஆனா எப்படி இருக்க முடியாதுன்னா நல்லா இருக்க முடியும். எப்படி இருக்க முடியாது? நல்லா இருக்க முடியாது. எப்படி இருக்க நல்லா இருக்க முடியாது. சவுளுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவன் நல்லா இருந்ததுக்கு காரணம்னா மாறினான். என்ன செஞ்சாரு? மாறினார். யாரு மாறினாரு? சவுல் மாறினார். அப்பா சொன்னா அப்படியே கேட்டு போனாரு. போயிட்டு கழுதை தேடி பிடிச்சி எல்லாம் வந்துட்டார். அந்த பிறகு ராஜாவாயிட்டாங்க. 13ஆம் அதிகாரத்துல தான் செஞ்ச தவிர அவர் என்ன செய்யறாருன்னா உணர்ந்துட்டார். தான் செஞ்ச தவிர என்ன பண்ணிட்டாரு? உணர்ந்துட்டார். என்ன உணர்ந்துட்டாரு? நீங்க சொன்னீங்க, அதை நான் துணிகரமா என்ன செஞ்சுட்டேன், 7 நாள் பொறுத்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனேன். எத்தனை நாள்? வெறும் 7 நாள் பொறுமையா இருப்பான், கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னுட்டா அவர் அமைதியா இருந்திருப்பார். என்னதுன்னா பிரச்சனையே கிடையாது. நீ அமைதியா இருன்னு சொல்லும் போது அவசரப்பட்டாதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும். அமைதியா இருன்னா அமைதியா இருன்னா அமைதியா இருந்துரு, அவ்வளவுதான். அமைதியா இருன்னா அமைதியா இருந்துரு, அவ்வளவுதான். அமைதியா இருன்னா சவுல் சாமல் என்ன தெரிஞ்சா சவுல் கிட்ட போயிட்டா ஒரு 7 நாள் எப்படி இரு, அமைதியா இரு. 7 நாள் ஒண்ணு செய்வனா, அமைதியா இரு. அமைதியா காலையில நிமிர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு, வேலை செய்ய சாப்பிட்டா அமைதியா இரு. ஒண்ணு என்ன செய்யாத, ஒண்ணு நீ செய்யாதப்பா. எத்தனை நாள்? வெறும் 7 நாள் அமைதியா இருன்னு சொன்னார். 7 நாள். ஆனா 6 நாள் அமைதியா இருந்தாரு. இந்த 7வது நாள் என்ன செய்ய முடியும்? அவரால் அமைதியா இருக்க முடியல. அமைதியா இருக்க முடியல. டக்குன்னு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டார். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? அவர் நினைச்சாரு நல்லதோ அப்படிதான் நினைச்சாரு. நல்லதோ கெட்டதோ நம்மள கட்டற செய்ய அமைதியா இருந்தா அமைதியா இரு, அவ்வளவுதான். அமைதியா இருந்தா அமைதியா இரு. அதுக்கு மேற்பட்டு நம்ம மூளையெல்லாம் போட்டு கசக்கி நம்ம ரொம்ப அது பண்ணி இது ஒண்ணும் செய்யாத. அமைதியா இருந்தா அமைதியா இரு, அவ்வளவு. அமைதியா இருந்தா அமைதியா இருந்து. அப்ப அமைதியா இருந்துட்டு இருந்தாருன்னா என்னவே கிடையாதுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உடனே டக்குன்னு போனாரு, பலி செலுத்திட்டார். 13ஆம் அதிகாரத்துல பார்த்தா பலி அவர் செய்யக்கூடாது. அவர் செய்யவே கூடாது. அவர் செய்யாததை என்ன செய்யறாருன்னா செய்யறார். அவர் செய்யாததை அமைதியா இருந்தது என்ன கிடையாது, நமக்கு பிரச்சனை இல்லை. அமைதியா இருந்த நமக்கு பிரச்சனை இல்லை. அமைதியா இருந்தோம்னா செய்யக்கூடாதது நம்ம என்ன செய்ய வைக்கணும், செய்ய வைக்கும். நம்ம செய்யக்கூடாது, அது மற்றவங்க செய்யறாங்க இல்லையா? பலி யார் செலுத்தணும்னா சாமுவேல் செலுத்தணும். யார் செலுத்தணும்? சாமுவேல் செலுத்தணும். யார் செலுத்தக்கூடாது? சவுல் செலுத்தக்கூடாது இல்லையா? இப்ப அவங்க செய்யறாங்களே, நான் என்ன செய்யக்கூடாது, நான் அதான் பிரச்சனையே. இன்னைக்கு ப்ராப்ளம் உனக்கு எங்க ஆரம்பிச்சுன்னு கேட்டா, அவர் செய்யறாரு. யார் செய்யறாரு? சாமுவேல் செய்யறாரு. சாமுவேல் செய்யறாரு. ஆனா நானும் என்ன செய்யறேன்? சாமுவேல் செய்ய நானும் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். சாமுவேல் செய்யலாமா, நீ செய்யலாமா? நீ செய்யலாமான்னு பாரு. உன்ன செய்ய சொன்னாங்களான்னு பாரு. நான் அமைதியா இருன்னா என்னவா இரு, அமைதியா இரு இல்லையா? அவங்க செய்யறாங்க, நீ என்ன செய்யாத, செய்ய. சாமுவேல் செய்யறான்னா சாமுவேலுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாமுவேலுக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாரு? பலி செலுத்துற இல்லையா? சவுல் உனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கல? அந்த பலி செலுத்துற அதிகாரம் உனக்கு என்ன செய்யல? உனக்கு கொடுக்கல. உனக்கு என்ன செய்யல? உனக்கு கொடுக்காத ஒண்ணு என்ன செய்யாத, நீ செய்யாத. அப்ப என்ன நீ பிரச்சனை? அவங்க செய்யறாங்களே, அவங்க செய்யறாங்கப்பா. அவரு செய்யறாங்க, அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா? சரி, அதிகாரம் கொடுக்கறாங்களோ கொடுக்கலையோ, அது அவங்க செய்யறாங்க, அவங்க பாடு. அது அவங்க செஞ்சா. இப்ப நான் செய்யறாங்க என் பாடு. அது நல்லதோ கெட்டதோ யாரோட முடியுது? என்னோட முடியுது இல்லையா? இப்ப நான் செய்யறாங்க, நீ செஞ்சு அப்ப உனக்கு நல்லதா முடிஞ்சா பரவாயில்ல இல்லையா? உனக்கு அது பாதிப்பம், நீ அதை செய்யணும். அப்ப தேவன் எனக்கு கதை தீர்க்கமா அந்த பாடல வரைய பாருங்க, தீர்க்க மாறணும்ன்றது. மாற்றத்தை என்ன செய்யற? எதிர்பார்க்க மாற்றத்தை. அந்த மாற்றம் வந்தாதான் அந்த நீர்கால ஓரத்தில் நடப்பட்ட அந்த மரம் எப்படி பச்சை பசேன்னு இருக்குமோ அதை போல நீ பச்சை பசுமையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நீ நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீ நல்லா இருக்கணும்னா மாறிடு. நல்லா செஞ்சது மாறு. என்ன மாறு அப்படின்னா மாற்றம் என்ன செய்ய, நமக்குள்ள என்ன செய்யணும்? மாற்றங்கள் வரணும். என்ன வரணும்? மாற்றங்கள் வரணும். அப்ப நமக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்தாதான் நம்மளை தேவன் எப்படி வைக்க முடியும்? நல்லா வைக்க முடியும். எப்படி வைக்க முடியும்? நல்லா வைக்க முடியும். மாற்றம் இருந்தா என்ன செய்ய முடியும்? அவனை நல்லா வைக்க முடியும். நம்மளை நல்லா வைக்கணும்னு சொன்னா கரெக்ட் என்ன செய்யணும்? நம்ம மாறணும். நம்ம என்ன செய்யணும்? மாறணும். இப்ப முதல்ல என்ன மாறணும்னா நம்ம செய்யறது, அதாவது அவங்க செய்யறாங்கன்னு ஒண்ண நான் செய்யக்கூடாது.
மற்றவங்க அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அது அவங்க பாடு இல்லையா? மற்றவங்க செய்யறது அவங்க பாடு. மற்றவங்க செய்யறாங்கன்ற ஒண்ணு நான் என்ன செய்யக்கூடாது? அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க எல்லாம் செய்யறாங்க, இவங்க எல்லாம் செய்யறாங்க, அவங்க செய்யறாங்களே, அவங்க அன்னைக்கு அவங்க செய்யறாங்களே, அவங்க செய்யறாங்க, அவங்களுக்கு தேவனே செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கலாம். இல்ல ஒருவேளை தேவன் கொடுக்காத கூட அவங்க என்ன செய்யலாம், செய்யலாம். இப்ப பாதிப்பு யாருக்கு? தேவன் கொடுத்ததை செஞ்சிருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லையா? தேவன் கொடுக்காததை செஞ்சா பாதிப்பு அவங்களுக்கு. உனக்கு ஒண்ணு இல்லதானே? அப்ப நமக்கே அவங்க செய்யறாங்கன்னு ஒண்ணு நம்ம என்ன செய்ய வேணாம், நம்ம செய்யக்கூடாது. அதான் கதை தீர்க்கமாக சொல்றது உங்களுக்கு. மற்றவங்க செய்யறாங்கன்னு நீ செய்யாது, மற்றவங்க செய்யறாங்கன்னு அவங்க செய்யறாங்கன்னு ஒண்ணு என்ன செய்யாத, நீ செய்யாத. அதனுடைய நல்லதோ கெட்டதோ யாரை சார்ந்ததோ அவங்களை சார்ந்தது, நம்ம சார்ந்தது கிடையாது இல்லையா? நான் ஒண்ணு செய்யறேன்னா பாதிப்பு யாருக்கு கிடையாது, உங்களுக்கு கிடையாது. யாருக்குதான் அது? நல்லதை செஞ்சா ஆசீர்வாதம் எனக்கு தான், கெட்டதை செஞ்சா பாதிப்பு எனக்கு தான். அது யார் கொடுக்கறான்? கர்த்தர் நீதி செஞ்சே தீருவான். கர்த்தர் நீதி, நான் சொல்றேன், நீ விட்டாலும் சரி நான் விட்டாலும் சரி கர்த்தரை விடவே மாட்டார். நம்மளே விட்ட கூட கர்த்தரை செய்ய மாட்டாரு. நம்மளே விட்டுருந்து ஆண்டவனை கூட என்ன செய்ய மாட்டான்னா விட மாட்டா. நீதி செஞ்சே தீருவா. நீதி உள்ள நியாயாகி. ஆண்டவர் யாரு? நீதி உள்ள நியாயாகி. நீதி உள்ள. அப்புறம் கரெக்டா அவர் என்னதான் செய்வாரு? நீதியை தான் செய்வார். அது நீயா இருந்தாலும் அதான் செய்வாரு, நானா இருந்தாலும் ஐயோ நான் ஊழியக்காரன் இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது ஆண்டவர்கிட்ட. ஆமே. அவர் என்ன செய்வாரு? நீதி செய்வார், நீதி செய்வார். ஆண்டவர் நீங்க நீதியை செய்யுங்க அப்படின்ட்டு நம்மள அமைதியா இருந்தா நம்ம அமைதியா இருந்தோம், அமைதியா இருந்தா அமைதியா இருந்தோம் இல்லையா? ஆனா அவங்க செய்ய வேணாம்னா விட்டுடதோட இது செய்ய வேணாம்னு சொல்லி அமைச்சாரு. என்ன செய்தாரு? முதல்ல சாமியில சொன்ன சவுளை பார்த்தா அமைதியா இருந்தார், அமைதியா இருந்தார். 6 நாள் அமைதியா இருந்து பார்த்தாரு. இவரால் என்ன செய்ய முடியல, ஒன்னும் அதுக்கு மேல அவரால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல இல்லையா? நம்ம கொஞ்சம் இருந்தது அப்படி பொறுத்து பொறுத்து பாப்பா, அப்புறம் மொத்தம் சேர்ந்து வெடிப்போம் பார்த்தியா? அந்த மாதிரி சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாருன்னா சேர்ந்து வெடிச்சுட்டாரு. பாதித்தாருன்னா சாமியலுக்கு ஒண்ணும் கிடையாது, சாமியலுக்கு ஒண்ணும் கிடையாது. வந்தாரு, வந்த உடனே பார்த்தா செஞ்சுட்டேன், சரி அதுக்கு மேல போப்ப நான் என்ன பண்ண போறேன்? கத்த என்ன பண்ணிட்டாரு? தள்ளி இன்னொரு ஆள தேவனை ஏற்படுத்தி போயிட்டு. பாதிப்பு யாருக்கு? சாமுவேல் செய்யறாரேன்னு யார் செய்யாத? சவுல் செய்யாது. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு ஒண்ணு நீ செய்யாது. கதை தீர்க்கமா சொல்றது அவங்களுக்கு. அடுத்தவங்க செய்யறாங்க, அது யாரு வேணா செய்யட்டும், அது யாரு வேணா, அது புருஷன் செய்யட்டும், பிள்ளைங்க செய்யட்டும், எடுத்துப்படுக்கிற செய்யட்டும், பக்கத்துல செய்யட்டும், நம்ம சபையில உள்ளவங்களே செய்யட்டும் இல்லையா? இல்ல நாங்களே செய்யறதா இருக்கட்டுமே. நாங்க செய்யறோம், நீ ஒண்ணு என்ன பண்ணாத, நீ செய்யாது. நான் செய்யறேன்னு என்ன பண்ணாத, நீ செய்யாது. நான் செய்யறேன் என்ன பண்ணாத, நீ செய்யாது இல்லையா? நான் செய்யறேன்னு என்ன பண்ணாத, நீ செய்யாத. அப்படி செஞ்சா என்னவா இருக்குன்னா அது நிறைய பிரச்சனை முடிஞ்சிடும், நிறைய நிறைய பிரச்சனை முடிஞ்சிடும் சரியா? நான் இப்படி முட்டி போறேன், நீங்க முட்டி போட்ட என்ன ஆகும் இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப நான் அப்படி மட்டும் சரி அவர் மட்டும் எப்படி நான் போடுறேன், அப்படி போட்டு பாரு, போட்டு போட்டு பாரு என்ன ஆகுதுன்னு அப்புறம் தெரியும் உனக்கு. நான் உனக்கு இது பண்ண சொல்லல, பொதுவா சொல்றேன் இல்லையா? இப்ப நான் ஒண்ணு செய்ய நீ என்ன செய்யாத, நீ செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதையே மீறி செஞ்ச என்ன ஆகுனாக்கா அதனால பாதிப்பு என்னவா இருக்கும்? அதனால பாதிப்பு உனக்கு அதிகமா இருக்குமே ஒழிய நீ நல்ல காரியமே நினைச்சு செய்யலாம். முட்டி போறது நல்லதா கேட்டதா? முட்டி போறது நல்லது தானே? நல்லதான் நீ செஞ்சு பாரு, நல்லதான் நல்லதான் நீ செஞ்சு பாரு இல்லையா? அப்படி நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க, 2 மணி நேரம் பார்த்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசி பயங்கர பிரச்சனையை சந்திச்சு என்ன பண்ணு, பிரச்சனை பிசாசால பிரச்சனை இல்லை, அவங்க சைடுமால் இடவா மாறி போச்சுன்னா பிரச்சனையா மாறி போச்சு. ஏன்னா இது தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, எனக்கு சொல்லிக்க நான் அதை செய்யறேன் இல்லையா? இப்ப அதனாலதான் செய்ய முடியுது. இப்ப நானா நினைச்சா நம்ம செய்யாது, அது ஒரு நாள் செய்ய முடியாது. அப்புறம் அவர் செய்யறாரு, நானும் என்ன செய்யறேன், செஞ்சு பாக்குறேன். செஞ்சுனா அப்புறம் எனக்கு முட்டிப்பீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு 10 போட வேண்டியதான், வேற வழி ஒண்ணும் இல்ல. ஏன் 10 போடுறோம்? அவங்க செய்யறாங்க, நம்ம செய்யறோமே. ஒரு நாள் என்ன செய்யாதீங்கன்னா அடுத்தவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, நீ ஒண்ணு செய்யாது. அவங்க செய்யறாங்கன்னு அவங்க பேசுறாங்க, நீ பேசாத. அவங்க செய்யறாங்க, நீ செய்யாத. பட் நீ அமைதியா இரு. அதை தீர்க்கமா சொல்ற வார்த்தை 3 வார்த்தை சொல்லிட்டு போற. அமைதியா இரு. என்னவா இரு? அமைதியா இரு, அமைதியா இரு. ரெண்டாவது என்ன? அவசரப்படாத. அமைதியா இரு. என்ன செய்யாத? அவசரப்படாத. அவசரப்பட்ட என்ன ஆயிடும்னா ஆபத்தெல்லாம் சந்திக்கிறது. அவசரப்பட்டா அப்ப அமைதியா இருக்க என்ன செய்ய? முதல்ல அமைதியா இருந்தே இல்லையோ, இனிமே என்ன செஞ்சிரு? அமைதியா இருந்தா அமைதியா இருக்கு. அவ்வளவு அமைதியா இருந்தியோ இல்லையோ இல்லையா? அனுப்ப என்ன சொல்லிட்டு போறாரு சாமுவேலு? போயிட்டு 7 நாள் எப்படி இரு? அமைதியா இரு. 7 நாள் எப்படி இரு? 7 நாள் எப்படி இரு? 7 நாள் எப்படி இரு? அமைதியா இரு. சரியா? அமைதியா இரு. அமைதியா இரு. சரியா? 7 நாள் எப்படி இரு? அமைதியா இரு அப்படின்னு சொன்னார். ஆனா அவரால் என்ன முடியல? 6 நாள் அமைதியா இருந்து பார்த்தார். என்ன செய்ய முடியல? 6 நாள் அமைதியா இருந்து பார்த்தா என்ன செய்ய முடியும்? அவரால் அமைதியா இருக்க முடியல. என்ன செய்ய சொன்ன? அவர் செய்யறாங்க, அடுத்த செய்ய அவங்க செய்யறாங்க, நீ என்ன செய்யாத?
ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, அவங்க செய்யறாங்கன்னு என்ன பண்ணாத, நீ எதையும் அடுத்தவங்க செய்யறாங்க என்ன பண்ணாதீங்க, எதையும் செய்யாதீங்க. அதனால என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய பாதிப்பு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், சந்திக்கும். ஒரு பெரிய ராஜ பதவியே என்ன செய்ய வேண்டியிருச்சுன்னா இழக்க வேண்டியதா போயிடுச்சு. ராஜ பதவியே என்ன செய்ய வேண்டிய இழக்க வேண்டியதா போயிடுச்சு. எதனால தெரியுமா? அவசரப்பட்டதுனால. அவர் சொல்லுவார், புத்தீனமா செஞ்சேன்னு. என்ன செஞ்சாரு? புத்தீனமா செஞ்சியே. புத்தீனமா அவசரப்படாது. அமைதியா இரு, அவசரப்படாத, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு செய்யாது. 3 ஆமர் தான் சொல்றேன். எத்தனா 3 ஆமர் தான் சொல்றேன். ஒண்ணு என்ன செய்யாத, அமைதியா இரு. ஒண்ணு இரு, அமைதியா இரு. 2 என்ன, அவசரப்படாத. 3 என்ன, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு நீ செய்ய. 3 ஆமர் தான் சொல்லிட்டு போற. இந்த மாற்றத்தை உனக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா நீ பசுமையான மரத்தை போல இருக்கும். இந்த மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் நீ என்ன பிரயாசம் எடுத்தாலும் பசுமையை பார்க்க முடியும். என்ன பார்க்க இருக்கலாம், மரம் எப்படி இருக்கலாம், இலை இல்லாம, பூ இல்லாம, காய் இல்லாம, அப்படியே காஞ்சு போன மரத்தை போல இருக்கலாம் இல்லையா? ஆனா அதே மரம் எப்படி இருக்கலாம், நல்ல இலை, நல்ல பூவு, நல்ல பிஞ்சு, நல்ல காய், நல்ல பழம், அப்படி இருக்கலாம் இல்லையா? எது நல்லா இருக்கும்? காஞ்சு போன மரம் நல்லா இருக்குமா, பூ இலை பூவு பிஞ்சு காய் பழம் உள்ள மரம் நல்லா இருக்குமா? இலை காய் பூவு பிஞ்சு அப்படியே இருக்க பார்த்த எப்படி இருக்கும், அழகா இருக்க பாரு இல்லையா? நல்லா இருக்கும். எப்போ அதெல்லாம் இருந்தாதான் இல்லையா? ஆனா அதே பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, இலையும் இல்ல, பூவும் இல்ல, காயும் இல்ல, பிஞ்சும் இல்ல, பழமும் இல்ல, அப்படியே வச்சிருந்து பார்த்தா அப்படியே காஞ்சி கிடக்கு. அப்படியே ஒரு துளிர் கூட இல்ல, அப்படியே காஞ்சி கிடக்குது. 2 பேரும் மரம் தான். 2க்கும் பேரும் இதுவும் மரம் தான், அதுவும் மரம் தான். நீ எந்த மரத்தை போல இருக்க விரும்புற? நீ எந்த மரத்தை போல? நமக்கு முன்னாடி கத்தர் வைக்கிற கேள்வி, நீ எந்த மரத்தை போல? இதுவும் மரம் தான், இதுவும் மரம் தான். ஒரு மரம் எப்படி இருக்குது, காஞ்சி போ கிடக்குது. ஆனா காயில பச்சை இருக்குது, உயிர் இருக்குது. ஆனா என்ன இல்ல, இலை இல்லை. ஒரு இலை கூட இல்லை, ஒரு துளிர் கூட இல்லை, ஒரு பூவும் இல்லை, ஒரு பிஞ்சும் இல்லை, ஒரு காயும் இல்லை, ஒரு கனியும் ஒரு பழமும் இல்லை. ஆனா அதுல பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, இலை அப்படியே பச்சை, பார்க்கவே பச்சை பசேன்னு இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது, நல்ல பூ இருக்குது, நல்ல பிஞ்சு இருக்குது, நல்ல காய் இருக்குது. சில நேரம் பாத்தீங்கன்னாக்கா அந்த காய் தாங்க முடியாத கிளை உடஞ்சு பாத்தீங்களா, காய் தாங்க முடியாத முதல்ல நம்ம அந்த பெரிய ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சு. அதுல பார்த்தா ஒரு காய் வந்து 1 கிலோ 1.25 கிலோ வரும், ஒரு காய் 1.25 கிலோ வரும். அந்த மாதிரி என்னாச்சு, அப்படியே அந்த காய் வரும்போது அந்த காய் பிடிச்சு பாத்தீங்களா, அந்த கிளை பெரும் கிளை அப்படியே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு காயில மட்டும் ஒரு 100கணக்கான காய் இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100கணக்கான காய் ஒரு கிளை. எதனால விழுந்துச்சு, அந்த காயினுடைய பாறை, அந்த பாரம் தாங்க முடியாத அந்த கிளையை என்ன செஞ்சிருச்சு, உடஞ்சிருச்சு. ஒரு 100கணக்கான காய், ஒரே ஒரு கிளை. இப்ப இதே எப்படி இருக்கும்? ஆனா அதே பக்கத்துல என்ன இருக்குது, மரம் தான். ஒரு இலை இல்ல, ஒரு பூ இல்ல, ஒரு காய் இல்ல, ஒரு பழம் இல்ல, அப்படியே காஞ்சி போய் கிடக்குது. 2ம் மரம் தான். கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறான், நீ எந்த மரத்தை போல இருக்க விரும்புற? நீ எந்த மரத்தை போல? இலை உள்ள, பூ உள்ள, பிஞ்சுள்ள, கை உள்ள, கனி உள்ள மரத்தை போல இருக்க விரும்புறியா? இல்ல ஏதோ உயிர் மட்டும் அந்த மரத்துக்கு இருக்குது. சில மரத்தை பார்த்து இலை சொன்னா உடைச்ச பச்சை தெரியும், மற்ற என்ன இருக்காது, ஒரு இலை இருக்காது, ஒரு பூ இருக்காது, ஒரு காய் இருக்காது, ஒண்ணு இருக்காது, அப்படியே வெறும் அப்படி காஞ்சி கிடக்கும் இல்லையா? இதுவும் மரம் தான். நீ எந்த மரத்தை போல இருக்க விரும்ப? நீ பசுமையான மரத்தை போல இருக்கிறன்னா இந்த 3 மாற்றம். ஒண்ணு என்ன, அமைதியா இரு. என்னவாரு அமைதி. 2வது என்னது, அவசரப்படாது. அவசரம் செய்யாத, ஒண்ணும் நடக்காது. ஒன்னும் இப்ப சவுல் சொல்றாரு, பெலிஸ்தர் வந்துருவாங்க அப்படின்னு. 6 நாளா வரல, 7வது நாள் கர்த்தர் அனுமதி இல்லாம ஒண்ணும் நடக்காது. அமைதியா இரு. எதுவுமே நடக்காது, நீ அமைதியா இரு. ஒண்ணும் நடக்காது. தேவனை மீறி ஒண்ணு என்ன செய்யாது, ஒண்ணும் நடக்காது. ஏன்னா பைபிள் சொல்றது, நம்ம தலைகள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. என்ன செஞ்சிருக்குது, நம்ம தலைகளோட முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அவருடைய அனுமதி இல்லாம நம்ம தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. யார் அனுமதி இல்லாம? ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம தலையில வைக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது. ஒரு முடி கூட கீழே விடாது. அப்ப என்ன செய்யாத, தேவன் அனுமதிக்காத ஒண்ணு என்ன செய்யாது. அப்ப விசுவாசிச்சா எப்படி இருப்பேன்னா அமைதியா இருப்பேன். விசுவாசத்தை என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டேன். விசுவாசிச்சா கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் தீங்கு செய்ய இத்தனை தேவனாக கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தீங்க காண மாட்டான். நம்ம தீமை என்ன செய்ய மாட்டோம்,
காக்க மாட்டார். கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? தாவீதை பாத்தீங்கன்னா பக்கம் போயிட்டான், பிடிக்கத்தகனுக்கு போயிட்டான். அந்த நேரம் ஒரு ஆள் வந்து வாப்பா வாப்பா சீக்கிரம் வாழ்ந்து போட்டு போயிட்டான். தாவீது என்ன செய்ய முடியல? கடைசி வரைக்கும் சவுலால பிடிக்கவே முடியல. என்ன செய்யாத? அவசரப்படாது. எதுவுமே நடக்காது, ஒன்னும் நடக்காது. அவசரப்படாது. ஒண்ணும் நடக்காது. தேவனை மீறி ஒன்னும் நடக்காது. அதனால என்ன செய்யாத? அவசரப்படாது. அமைதியா இரு, அவசரப்படாது. உனக்கு என்ன? அடுத்தவங்க செய்யறாங்கன்னு நீ செய்யாத. அடுத்தவங்க செய்யறான்னு போட்டிக்கும் செய்யாத, டென்ஷனும் செய்யாத. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு என்ன செய்யாத? இன்னும் ஒண்ணும் செய்யாத. இது 3 ஆவ மட்டும் உனக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம்னா, அவங்க செஞ்சு நல்லா இருக்காங்க, அவங்க செஞ்சா அவங்க நல்லா இருக்கலாம், அது அவங்களுக்கு கொடுத்துதான் இருக்கலாம். நமக்கு சொன்னாரான்னு பாரு. உனக்கு தேவன் உன்னை தேவன் செய்ய சொன்னாரான்னு பாரு. தேவன் செய்ய சொன்னா தாராளமா செய். தேவன் செய்ய சொன்னா, ஆண்டவரை செய்ய சொன்னா தாராளமா செய். யாரும் தடையே கிடையாது. ஆனா வேணான்னு கர்த்தர் சொன்னாருன்னா, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு என்ன செய்யாத? ஆண்டவரையும் கேட்காத. அவங்க அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னு சொன்னா, சவுல் பார்த்தா சாமுவேலு படி செலுத்துறாரு, சாமுவேலு படி செலுத்துற, அப்ப நானும் என்ன செய்யறேன்? நானும் இப்போ படி செலுத்துறேன். அவரு செய்யறான்னு நீ செய்யாதப்பா. அவரு செஞ்சது அவருக்கு ஆசீர்வாதம், நீ செஞ்சா உனக்கு அது ஆபத்து. என்னச்சு? அதனாலதான் கர்த்தர் அவர் விட்டு விலகினதே. எதனாலதான்? அமைதியா இல்லாம போயிட்டார் இல்லையா? அவசரப்பட்டார். என்ன பட்டாரு? அவசரப்பட்டார். அவரே சொல்ல புத்தியனமா செஞ்சார். என்ன செஞ்ச? அப்ப புத்தியா செய்யறதும் இருக்குது, புத்தியனமா செய்யறதும் இருக்குது. புத்தியா செய்யறதும் இருக்குது, புத்தியனமா செய்யறதும் இருக்குது. அப்ப நம்ம எப்படி செய்யக்கூடாது? புத்தியனமா நம்ம செய்யக்கூடாது. புத்தியனமா அதான் அவசரம். அதுதான் அவசரம். அதுதான் என்னது? அவசரம். இந்த 10 கன்னிகை போனாங்க ஆண்டவரை வரவேற்க இல்லையா? 5 பேருக்கு அவசரம். 5 பேருக்கு எடுத்தாங்க, விளக்க எடுத்தாங்க, திரி எடுத்தாங்க, எண்ணெய் எடுக்க போயினே இருக்காங்க இல்லையா? ஏமா அந்த எண்ணெய் எடுக்க எவ்வளவு நேரம் முடிச்சிருக்கும்? இல்ல எண்ணெய் வாங்கறது எவ்வளவு நேரம் முடிச்சிருக்கும்? போறல, எங்க போற நீ? ஒரு பொட்டை புள்ள தானே இல்லையா? ஒரு பொம்பளை புள்ள தானே. நான் சொல்றேன், ஒரு ஆம்பளைக்கு தெரியாது திரியில எண்ணெய்னா திரி எரியுமான்னு. யாருக்கு தெரியாது? ஆம்பளைக்கு தெரியாது. ஆனா பொம்பளைக்கு என்ன தெரியணும்? எது இருந்தா குடும்பம் நடக்கும் தெரியணுமா? எப்படி இருந்தா குடும்பம் நடக்குன்னு தெரியணும் தானே? திரி எடுத்துக்கணும், விளக்க எடுத்த சரியா? எண்ணெய் இல்லாம திரிய வச்சு எவ்வளவு நேரம் எரியும்? எண்ணெய் இல்லாம திரிய மட்டும் 10 வச்சா எவ்வளவு நேரம் எரியும்? ஒரு 5-10 செகண்ட் கூட எரிஞ்சு காலியா போயிடும் இல்லையா? புஷ்ஷுன்னு போயிடும் இல்லையா? அதே எண்ணெயை ஊத்தனா நைட்டு முழுசும் எரியறது. போற என்னது? எண்ணெய் எரியும், திரி எரியாது. எண்ணெய் எரியும். முதல்ல பார்த்தா அந்த ராந்தல் லைட் இருக்கும், மண்ணெண்ணெய் ஊற்றி அதுலதான் என்ன பண்ணுவாங்கன்னா திரி போட்டு அந்த பழைய வேட்டிங்க, இந்த ரேஷன் வேட்டிங்க அதெல்லாம் அப்படி திரிச்சு அது கயிறு மாதிரி திரிச்சு அதை திரி போட்டு அந்த பாட்டில் நிறைய எண்ணெயை ஊற்றி என்ன பண்ணுவாங்க? எரிய வைப்பாங்க இல்லையா? எரியும், எண்ணெய் எரியும், திரி எரியும். எண்ணெய் எரியும். இந்த எண்ணெய் இல்லாம திரிய பத்த வச்சு பாருங்க, ஒரு 5 செகண்ட் 1 நிமிஷத்துல திரி புஷ்ஷுன்னு என்ன செஞ்சிடும்? பூரா சாம்பலா போயிடும் இல்லையா? 3 பேர் 5 பேரும் பொம்பளை பிள்ளைங்க தானே. 5 பேரும் கன்னிகை சொல்றது இல்லையா? 5 கன்னிகை புத்தி அவங்க சொல்லிட்டாரு, புத்தி இல்லாத கன்னிகை. என்ன கன்னிகை அது? அதுக்கு என்ன இல்ல? புத்தி இல்ல. என்ன புத்தி இல்ல? எது இருந்தா எது கடைசி வரைக்கும் தாங்கும்? எது இருந்தா எது நம்மள கடைசி வரைக்கும் தாங்க? என்ன தானே வேணும்? இதையும் எடுத்துக்கன்னா வழக்கு எடுத்துக்கிட்ட என்ன யாரு ஊத்த? அவசரம். என்னது? அதான் புத்தி இல்லாத கன்னிகை. அவங்க யாரு? புத்தி நன்னாட்டு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் போறாங்களா? சீக்கிரம் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் போனாங்க, எண்ணெய் எடுத்துன்னு போறாங்க, திரி எடுத்துன்னு போறாங்க, வழக்கு எடுத்து போறாங்க. நீ என்ன எடுத்து போகணும்? எண்ணெய் எடுத்துன்னு போகணும், திரி எடுக்கணும், வழக்கு எடுக்கணும் இல்லையா? அவங்க போயிட்டாங்க. அவங்க எப்படி போனாங்க? எல்லாம் ஆயுதத்தோட போனாங்க. நீ ஆயுதத்தோட போக வேண்டியதானே இல்லையா? எண்ணெய் வாங்கறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? என்ன வாங்கறது எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இதை விட ஒரு ஆச்சரியம்னா, நடுராத்திரில யாரும் மணவாளன் வந்துருவாங்க. நடுராத்திரி மணவாளன் வந்துருவாங்க. இவங்க போயிட்டு இந்த 5 பேருக்கு போய் கேட்பாங்க, எண்ணெய் கொடுத்து கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு. அவங்க சொல்றாங்க, இவல்ல நீ போய் விக்கிறங்கிட்ட வாங்கிக்காங்க. இன்னும் 5 பேரும் போறாங்க. நடுராத்திரி அவன் கடை திறந்து வச்சிருப்பான். நடுராத்திரில அதுவும் கிராமத்து பழக்கம் பார்த்தா லைட்டு போட்டா எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க, லைட்டு போட்டா உப்பு கொடுக்க மாட்டாங்க, எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க. சரியா? மண்ணெண்ணெய் எப்பதான் வாங்கணும்? லைட்டு போறதுக்கு முதல்ல வாங்கணும். நம்ம வீட்டுல எண்ணெய் இல்லைன்னா வேலைகளுக்கு போயிட்டு வந்து பார்த்தா பாட்டில் எண்ணெய் இருக்காது இல்லையா? இங்கன்னா வாங்கின பார்த்தா லைட் போட்டாங்களா, எனக்கு விளக்கு வச்சுட்டாங்களா, என்ன செய்ய மாட்டாங்க? விளக்கு வச்சா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அவன் விளக்கு வச்சு விளக்கு அமிச்சுட்டே அடைச்சிட்டு படுத்தே தூங்கிட்டு இருப்பான் இல்லையா? நடுராத்திரி யார் முடிச்சுட்டப்பா? இவங்களே தூங்கிட்டாங்க. இவங்களே இந்த 10 பேரும் தூங்கிட்டாங்க. நடுராத்திரி யார் வந்துட்டாரு? மணவாளன் வந்துட்டார். அதாவது மணவாளன் என்ன செஞ்சுட்டாரு?
வந்துட்டான் இல்லையா? மழை வந்தோன்னு சொன்னாங்க, போய் எண்ணெய் கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. உடனே அவங்க சொன்னாங்க, உனக்கு எனக்கு என்ன செய்யாது, போதாது, விக்கிற கொட்டை வாங்கிக்குவாங்க. இது அப்பனா புத்தி வேணாம். நடுராஜ்யத்துல போய் எந்த கடையில கேட்டா கொடுப்பாங்க, வீட்டுல போய் வாங்கன்னு சொல்லல, விக்கிறவன் கட்ட போய் வாங்கிக்கிறாங்க இல்லையா? விக்கிறவனா யாரு? கடைக்காரன் தானே விற்பான். நைட்டு 12 மணிக்கு கூட கடை திறந்து உட்காந்து போனா என்ன, இது ஓடுது 5 ஓடுதுங்க பாருங்களேன். என்ன காரணம்? ஏன்னா இவ்வளவு நேரத்துக்கு கடை திறந்திருப்பான கூட தெரியாதானே செய்யறாங்க, ஓடுறாங்களே பாரு. அப்ப என்ன இருக்கணும்? அவசரப்படாத. என்ன செய்யாத? அவசரப்படாத. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு செய்யாது. ஒன்னு என்ன செய்ய? அமைதியா இரு, ஒண்ணு நடக்காது இல்லையா? அவசரப்படாத. தேவன் சித்தத்தை மீறி தேவனுடைய பார்வை கத்தர் எல்லாரையும் கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாரையும் கத்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே என்ன செய்யாது. ஒரு தலைவருக்கு ஒரு முடி கூட கீழே விடாது, ஒரு முடி கூட கீழே விடாது. 3 என்ன? அடுத்தவங்க செய்யறாங்கன்னு நீங்க செய்யாது. இந்த 3 செஞ்சுட்டேன்னா, இந்த 3ல மட்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீ பச்சையான பசுமையான மரத்தை போல நீ இருக்கு. இந்த 3ல ஒரு மாற்றம் வராம சவுல் பார்த்தா, இந்த 3 மாட்டாவே டோட்டலா மாறி போச்சு. அமைதியாவும் இல்ல, அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தாரு. ஆனா 7ஆவது என்ன பண்ணிட்டாரு? அவசரப்பட்டாரு. என்ன பார்த்தாரு? சாமியோட செய்யறாரு, நானும் செய்யறேன். சாமியோட செய்யறாரு, நானும் செய்யறேன். அடுத்தவங்க அவரு செஞ்சாரு. கத்த சொன்னா, நீ புத்தீனமா செஞ்ச, அதனால உன் ராஜ வாழ்க்கைய சாப்பிடுங்க. உன் ராஜ வாழ்க்கைய என்ன செய்ய போறேன்? உனக்கு தோழனா இருக்கிற தாவீதுக்கு நான் கொடுக்க போறேன். இவன் பண்ண ஒரு தவறு அடுத்தவனை ஆசீர்வாதமா மாத்துது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறேங்க, நம்ம பண்ற தப்பு அடுத்தவங்களை ஆசீர்வாதமா கட்ட வச்சிருவோம். நம்மளதான் ஆசீர்வாதம் வச்சிருக்கணும், நம்மளதான் ஆசீர்வாதமா. இப்ப சவுலதான் ஆசீர்வாதமா தேவன் வச்சிருக்கணும் இல்லையா? அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு அவர் ஆசீர்வாதம் வைக்கல. தாவீத ஆசீர்வாதம் வச்சுட்டாரு பாருங்களேன். நம்ம யார ஆசீர்வதிச்சிட்டாரு? தாவீத ஆசீர்வாதம் வச்சுட்டாரு பாருங்களேன். ஏன்? நம்ம பண்ண தப்பு, நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் அடுத்தவர்களை தேவன் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நம்மளதான் ஆசீர்வாதம் வைக்கிற கர்த்தருடைய சித்தம், அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனா நம்மள ஆசீர்வாதம் வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நினைச்சிருந்தாலும் நம்ம பண்ற இந்த அமைதியா இல்லாம அவசரப்பட்டு அடுத்தவங்க செஞ்சுட்டோம்னு சொன்னா, நம்மள ஆசீர்வாதம் வைக்காம நமக்கு பதிலா அடுத்தவங்களை தேவன் என்ன செஞ்சிருவாருன்னா ஆசீர்வாதமா வச்சு. நம்ம ஆசீர்வாதம் யாருக்கு போயிடும் தெரியுமா? நம்ம ஆசீர்வாதம் யாருக்கு போயிடும் தெரியுமா? அடுத்தவங்களுக்கு போயிடும். ரூபன் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்து பண்ணிக்கோங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிடும். அவன் தான் மூத்தவன், அவன் தான் பெரியவன். அவன் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருப்பான்னா, சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கியிருப்பான். சேஷ்ட புத்திர பாகம் விசேஷித்த ஆசீர்வாதம் கொண்டது. அவங்க அப்பாவுடைய சொத்துல ஒரு பங்கு அந்த மூத்த பிள்ளைக்கு கொடுக்கணும். அவங்க அப்பாவுக்கு 3 ஏக்கர் வச்சுக்கோங்க, 3 ஏக்கர், 2 பசங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கொடுக்கணும்? ஆளுக்கு 1 ஏக்கர் கொடுக்கணும் இல்லையா? இல்ல, 2 பேரும் 2 ஏக்கர் கொடுக்கணும். அப்பாவுடைய ஒரு பெரிய பங்கு இந்த மூத்த பிள்ளைக்கு கொடுக்கணும். அதான் சேஷ்ட புத்திர. ஒரு நிறைய ஆசீர்வாதம் அதுல ஒண்ணு. இந்த சேஷ்ட புத்திர ஏன் இடம் தெரியுமா? அவசரப்பட்டான். அவன் எதுலயும் அவசரப்படாது. சுறுசுறுப்பு வேற, அவசரம் வேற. சுறுசுறுப்பு வேற. சுறுசுறுப்பு கையில் இருக்கணும், சிந்தையில வரக்கூடாது. நம்ம வேலை செய்யும் போது கொஞ்சம் அவசரம் டக்குன்னு கை மேல போட்டுக்கும் பத்தியா? என்ன காரணம் தெரியுமா? கை சுறுப்பா செஞ்சது இல்ல, இங்க சுறுசுறுப்பு எங்க மூளையில, அந்த சிந்தையில அவசரப்பட்ட பத்தியா, அதுதான் கை மேல போட்டுக்கிறது, கையை உடைச்சுக்கிறது, காலை உடைச்சுக்கிறது, அதான் குத்திக்கிறது, தான் பிரச்சனை. அதனால கை வேகமா சுறுசுறுப்பா செய்யணும். ஆனா சிந்தையில கூலா இருக்கும். சிந்தையில அவசரப்படக்கூடாது. கையை கால பதறலாம், கையை கால கடகடா அப்படி செய்யலாம். ஆனா சிந்தையில எப்படி இருக்கலாம்? அமைதியா இருக்கும். சிந்தையில டென்ஷன் ஆனா அவசரப்படணும் அர்த்தம். அந்த அவசரம் என்ன பண்ணுச்சு? அருமையா ராஜா மாதிரி வாழ வேண்டிய பிள்ளைய என்ன பச்சு? அடுத்தவன ஆசீர்வாதம் வச்சிருச்சு. இந்த ரூபன் மட்டும் கொஞ்சம் அமைதியா வந்திருப்பானா, சேஷ்ட புத்திர பாகத்தோடு எப்படி இருப்பான்? ரொம்ப ஆசீர்வாதம் வந்திருப்பான். ஏன் வந்து ஆசீர்வாதம் எவ்வளவுதான் தெரியுமா? அவசரப்பட்டான். என்ன பண்ண சொல்ல வேண்டாம் உங்களுக்கு, அவசரப்பட்டவனுக்கு அடுத்தவன் செய்யறாங்கன்னு இவனுக்கு செஞ்சு, அடுத்தவன் செய்யறாங்கன்னு அவங்க செய்யறான்பா, நீ செய்யலாமா? அடுத்தவன் செய்யறான், நீ அதை செய்யலாமா? அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது, நம்ம எதை செய்யணுமோ அதை தான் நம்ம செய்யணும் இல்லையா? அடுத்தவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, பக்கத்து வீட்டுல செய்யறாங்க, முன்னாடி வீட்டுல செய்யறாங்க, ஏத்து வீட்டுல செய்யறாங்க, சபையில செய்யறாங்க, அவங்க எல்லாம் செய்யட்டும்பா, அவங்க செஞ்சுட்டு போட்டும்பா, நீ செய்யலாமான்னு பாரு. நீ செய்யலாமான்னு. அந்த பையன் மண்ணில் உட்காந்து விளையாடுனா நல்லா இருக்கும், நான் மண்ணில் உட்காந்து எப்படி இருக்கும்? இந்த பையன் மண்ணில் உட்காந்து வச்சு அவன் மண்ணை தூக்கி கால் மேல போட்டு கை மேல போட்டு அடுப்பு வச்சு விளையாடுக்கிறான், மண்ணாடி போட்டு விளையாடுக்கிறான்.
எப்படி இருக்கும் பார்த்தா பொண்ணப்பா நல்லா விளையாடுது அப்படியே சிரிச்சுட்டு போனோம் இல்லையா. நானும் இப்ப மண்ணில் உட்காந்துன்னு மண்ணை தூக்கி தலை மேல போட்டுன்னு சட்டை மேல போட்டுன்னு அப்படி உட்காந்து ஹாய் அப்படி சிரிச்சா என்ன சொல்லுவீங்க? பைத்தியம் முடிச்சுட்டாட்டுக்குதுன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா. சொல்றாங்க பாருங்க, பைத்தியம் முடிச்சுட்டாட்டுக்குது அப்படின்னு இல்லையா. அப்படிதான் நீங்க பாக்குறேன்னாக்க யார் எது செய்யணுமோ அதை செஞ்சது என்ன இருக்கும்? அழகா இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா. அவங்க செய்யறான், அவன் செய்யறானு, ஏன் அவன் செஞ்சா சின்ன பிள்ளை அவன் செய்யறான், நான் செய்யலாமா? அவன் வயசு என்ன, என் வயசு என்ன? அவன் சில அறியா பிள்ளை தெரியாத பிள்ளை உட்காந்து மண்ணை திரும்பி மேல போடுறான், அவன் உட்காடுறான், வேலையை கொடுக்குறான். நானும் அவன் செய்யறான்னு உட்காந்து செஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. அதான் பிரச்சனை இன்னைக்கு. அடுத்தவங்க செய்யறான், நம்ம என்ன செய்யாத? எதையுமே செய்யாது. நம்மள ஆண்டவர் செய்ய சொல்றாரான்னு பாரு. நம்மள ஆண்டவர் செய்ய சொல்றாரான்னு பாரு. நம்மள தேவன் செய்ய சொல்ற நம்ம செஞ்சோம்னா நமக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீ பசுமையான மரத்தை போல வைக்கணும்னு கர்த்தர் விரும்புற. ஜபத்துக்கு வந்து உங்களுக்கு தேவன் தீர்க்கமா சொல்ற வார்த்தை, நான் பசுமையான மரத்தை போல இருக்க வைக்கணும்னு கர்த்தர் விரும்புறான். எப்ப வைக்க தெரியுமா? மாறி எனது மாறி மோடி இருக்கணுமே, உண்மை போல மாறணுமே. என்ன மாறணும்? அமைதியா ரெண்டாவது என்னது? அவசரப்படாது. அடுத்தவங்க செய்யறாங்க, இதுல மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா பசுமையான மரத்தை போல கத்தனை செய்வார். நம்மளை கத்த வாழவே, நம்மளை கத்த இதே தாவீதை பாருங்க, அவசரப்படவே இல்லை. ஒரு இடத்துல கூட அவசரப்படவே இல்லை. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு அவர் செய்யவே இல்லை. அமைதியா இருக்க. 14 வருஷம் காடு காடா சுத்துறாரு, அமைதியா இருக்கு. 14 வருஷம் அவர் அமைதியா இருந்ததுனாலதான் 40 வருஷம் ராஜாவா வாழ்ந்தார். 14 வருஷம் காடு காடா சுத்தினா, நிற்க கூட விடல. நிக்கத்தை கூட தாவீத பார்த்தேன்னா சவுல் நிக்கத்தை கூட விடல. 21 முறை துரத்தினார். எத்தனை முறை? அதுல 5 முறை சவுலே நேரடியா போனார். சவுலே நான் சொல்ற பக்கத்துல பிடிக்கிற அளவுக்கு பக்கம் போயிட்டார். ஆனா கத்தை பிடிக்க விடல. ஆனா தாவீது என்ன செய்யவில்லை? அவசரப்படவே, அமைதியா இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 14 வருஷம் அமைதியா இருந்தாங்க. 14 வருஷம் யோசிப்ப பாருங்க. 13 வருஷம் அமைதியா இருந்தார். 13 வருஷம் அமைதியா இருந்தார். எப்படி வாழ்றாரு? ராஜ வாழ்க்கைய வாழ்ந்தார். அப்ப அமைதியா இருந்தவங்க ஆஸ்வதிக்கப்பட்டாங்க ஒழிய யாரும் ஆபத்தை சம்பாதிக்கல. யாரு? அமைதியா இருந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க ஒழிய ஆபத்தை யாருமே சம்பாதிச்சுக்கல. அப்ப அமைதியா இருந்தா என்ன செஞ்சிடலாம்? ஆஸ்வதிக்கப்படலாம். அமைதியா இருந்தா எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அப்படி பூத்து குலுங்கணும். அப்படி பூத்து அந்த பச்சை மரத்தை பூத்து என்ன செய்யலாம்? குலுங்கணும். ரெண்டாவது என்னத? அவசரப்பட. அமைதியா இரு, அவசரப்படாத. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சோம் இல்லாமா? உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நல்லா இருக்கணும்னா மாற்றம் வரணும். மாற்றம் வந்தாதான் நாம் நல்லா இருக்க முடியும். என்ன மாற்றம் வரணும்? அமைதியா இருக்கு, அவசரப்படாது. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு செய்யாது. இத 3 மட்டும் சரியா மாறிட்டோம்னா நம்மளை நல்லா வைக்க கத்தர் விரும்புறோம். நம்ம படுகிற பிரயாசத்துக்கு, நீங்க படுற பிரயாசத்துக்கு உங்களை ஆண்டவன் நல்லா வைக்கணும்னு விரும்புறேன். அவ்வளவு பிரயாசப்படுறீங்க. உங்களை நல்லா வைக்கணும்னு கத்தர் விரும்புறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு கத்தர் விரும்புறான். நல்லா இருக்கா அமைதியா இருக்கு, அவசரப்படாது. அடுத்தவங்க செய்யறாங்கன்னு செய்ய. இந்த 3 காரியத்தை மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். உனக்கு கத்த நல்லா வைக்க கத்தர் ஆயத்தமா இருக்கு. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலையில வைக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்து உங்களோட பிள்ளைகளை கத்த நீங்க நல்லா வைக்கணும்ப்பா. இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும்ப்பா. இவங்க சக்திக்கு மீறி செயல்படுறாங்க. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இவங்க நல்லா வைக்கல.
இன்னைக்கு தேவன் சொல்றீங்க, உன்னை நல்லா வைக்க விரும்புறேன், உன்னை நல்லா வைக்க நான் விரும்புறேன். அமைதியா இருக்கு, அவசரப்படாது, அடுத்தவங்க செய்யறாங்க செய்யாது. இது 3 மட்டும் நீ மாறிடு. இந்த 3 மட்டும் நீ மாறிடு. நல்ல வைப்பேன், உன்னை நல்லா நான் வைப்பேன். பரிசுத்த தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். அர்ப்பணிக்கப்பட பிள்ளைகள் நீங்க சொல்லணும், நான் அமைதியா இருப்போம்ப்பா, நாங்க அமைதியா இருப்போம்ப்பா, நாங்க அவசரப்பட மாட்டோம், இனிமே நாங்க அவசரப்பட மாட்டோம், அடுத்தவங்க செய்யறத நாங்க செய்ய. இதுதான் எங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா நாங்க தாராளமா ஒப்பு கொடுக்கணும். நாங்க அமைதியா இருப்போம்ப்பா, அவசரப்பட மாட்டோம்ப்பா, அடுத்தவங்க செய்யறாங்க செய்ய மாட்டோம்ப்பா. எங்களை நம்பி எங்களை எங்க குடும்பத்தையும் நல்ல வைங்க சாமி, எங்களை எங்க குடும்பத்தையும் நல்ல வைங்க சாமி, எங்களை குடும்பத்தை நல்ல வைங்கப்பா. தாவீது குடும்பத்தை நல்லா வச்சிங்கப்பா, எங்க குடும்பத்தையும் நல்லா வைங்கப்பா, எங்களையும் நல்லா வைங்க, எங்க குடும்பத்தையும் நல்லா வைங்க சாமி. அப்படி நல்லா வச்சு நீங்க ஆசீர்வதிக்க போகிற உன்னதமான கிருபைக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும், ஆளுக செய்யுங்க, காத்துக்கோங்க, உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. தேவ கரம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். அர்ப்பணிச்ச ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளை நாளுக்கு பிறகு உடைய பிள்ளைகள் குடும்பங்களையும் கத்த நல்லா நீங்க வச்சு நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இவங்க நல்லா எல்லா கூடாபடி இவங்க அமைதியை இழக்க வைக்கிற ஆண்டவரே, இவங்க அவசரப்பட வைக்கிற, அடுத்தவங்க செய்து இவர்களையும் செய்ய வைக்கிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். மனித வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், உலக வல்லமைகளை தேவன் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். கத்தமட பிள்ளைகள் குடும்பங்களையும் கத்த நல்லா வச்சு ஆசீர்வதிக்க. இவங்க நல்லா இருக்கணும்ப்பா, இவங்க நல்லா இருக்கணும். ஊழியக்காரன் நான் மனதார வாழ்த்து ஆசீர்வச்சிட்டு போறப்பா, இவர்கள் இவங்க குடும்பங்களும் நல்லா இருக்கட்டும்னு நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வதிச்சு கடந்து போறேன். கரம் கூட இருக்கட்டும், நாம மையப்பட்டோம், ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. சகல துதிக்கட மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி தாழ்த்தி உரிமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என்று சொல்லமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.